ஸ்டைல் ஒரே ஸ்டைல பண்ணிடலாம், இப்படி பண்ணிடலாம், முடிச்சு விட்டுடலாம். அவர் இப்படி பண்ணிட்டு படமே ஓடாது. வீட்டுக்கு இப்படி இப்படின்னா பாய் பாய் நான் போயிட்டு வரேன். எப்படி சொல்ல வெற்றியை சொல்லவே முடியல. ஏன்னா அவர் எப்படியும் ஜெயிச்சிருவானே எங்களுக்கு தெரியும். ஆனா இந்த வெற்றி வந்து சந்தோஷம் தாங்க முடியல எங்களால. அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாரு தளபதி. ஏன்னா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா இவர் நடிக்கிறத விட்டு இதுல வந்து ரொம்ப கஷ்டப்படுறாருன்னு. ஆனா உண்மையிலே இது வேற லெவல்ல கெத்து தான். அவரு எங்க தளபதி கெத்து தான். சிங்களா வந்தது, சிங்களா எல்லாத்தையும் கெச்சிட்டு போயிட்டே இருப்போது. அவ்வளவுதான். உண்மையிலே அது யார் அந்த தனியா நிக்கிற தைரியம் யாருக்குமே கிடையாது. இதுவரையும் எந்த தலைவருக்குமே அந்த மாதிரி இதுவெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாமே பாத்தீங்களா கொஞ்ச நாள்லயே வந்து கூட்டணி கூட்டினாங்க, நம்ம தோத்துருவோன்ற ஒரு பயத்துல. ஆனா சிங்கம் அப்படியே சிங்களாவே இருந்தது, சிங்களாவே ஜெயிச்சது. சும்மா எப்படி சொல்லுது அதில் விட்டாரு. அது காரணமே அவரோட அமைதி, அவருடைய குணம் தான். நல்லவங்களுக்கு கடவுள் எப்பயுமே நல்லதை தான் செய்வார். என்ன சொல்றது, திமுக தீய சக்தி மாரி அவர் கிடையாது. எல்லா பெண்களுக்கும் பாதுகாப்பு, எல்லா குழந்தைங்களுக்கும் பாதுகாப்பு. எங்கள் தளபதி வந்தாலே அது ரொம்ப சந்தோஷம். எங்களால் தாங்கவே முடியல. வேலையை விட்டு அப்படியே ஓடி வந்துட்டோம் தளபதியை பார்க்கணும், இந்த வெற்றியை கொண்டாடணும்னு சொல்லிட்டு. இது போல் இந்த வயசு வரையும் இவ்வளோ வயசுல இந்த வெற்றி இந்த மாதிரி நாங்கள் கொண்டாடுறதில்லை. ஆனால் இப்போ இதை கொண்டாடுறோம், ரொம்ப சந்தோஷம். அதான் சொல்றேன், இதெல்லாம் கனவா நினைவா தெரியல. முதலமைச்சர் எல்லாம் திரையில தான் பார்த்தாங்க, இனிமேல் பார்க்க போறாங்க முதலமைச்சர் விஜய். எப்படி சொல்றது, அவரை சொன்னாங்க எதுவுமே தெரியல அவருக்கு. விஜய் அவருக்கு அரசியலை பத்தி என்ன தெரியும்னு. அவர் வந்து இந்த 32 வருஷத்துல சினிமாவில் வந்து எல்லாமே ட்ரைனிங் எடுத்தாரு. சிஎம்மா நடிச்சாரு, போலீஸா நடிச்சாரு, ரவுடிசமா நடிச்சாரு, தலைவராக நடிச்சாரு. அங்க ட்ரைனிங் எல்லாம் எடுத்துட்டு வந்து இங்க சிஎம்மா வந்து உட்காந்துக்கிறார் கெத்தா. அவருக்கு எல்லாமே செய்ய தெரியும், செய்யாம தெரியவே தெரியாது. அரசியல், முழு அரசியல் அவருக்கு தெரியும். அவர் இனிமேல் அரசியல் பண்றது இந்த ஊரில் இந்த நாடே பார்க்க போது. அந்த இருந்த முன்னாள் அமைச்சருங்க அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. வெளியே கூட தலை காட்டுவாங்களா என்னன்னு தெரியல. பாவம், அவங்கள நினைச்சாதான் கொஞ்சம் பாவமா இருக்குது. ஸ்டாலின் அவரெல்லாம் நினைச்சா ரொம்ப துக்கமாகுது. ஏன்னா காலையில இருந்து நிறைய வீடியோஸ் பாக்குறேன், பசங்க காமெடி பண்ணி போடுறாங்க, என்னால சிரிப்பு தாங்க முடியல. ஏன்னா அவர்லாம் ஒரு நேரத்தில் மேடையில் பேசும்போது விஜய் பற்றி எவ்வளோ தற்கொலை, அவங்களாம் எவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க. இப்போ அந்த பேச்சு எல்லாமே இப்போ வாயை திறக்க முடியுமா? எங்கள் தளபதி இனிமேல் ஒரு வார்த்தை சொல்ல முடியாது. எங்கள் மக்கள் ஃபுல்லாக எங்கள் தளபதி கூட தான், கடைசி வரையுமே எங்கள் தளபதி கூட இருப்போம். கொளத்தூர் உண்மையிலே சொல்கிறேன், நான் வந்து எங்கள் ஊர் வந்து வேசார்படி. நான் சின்னதுலேருந்து பார்த்தது வரையுமே கொளத்தூர் வேசார்படி. எங்கள் ஊர் பேர் உதயசூரிய நகர். எல்லாமே சூரியன் தான். எங்கள் அப்பாவே சூரியன் தான், எல்லாருமே சூரியன் தான். நான் பார்த்ததே கொளத்தூர் சொல்லுவாங்க. ஆனால் அந்த கொளத்தூர் தொகுதியிலே உண்மையிலே அவர் ஒன்றுமே இல்லை தாக்கிட்டாரு தளபதி. கெத்தா வந்து நிற்கிறாரு. இப்போ எல்லாம் தளபதி கோட்டையாச்சு. டிவிகே தான், கொளத்தூர் கிடையாது. கொளத்தூர் டிஎம்கேல இல்லை, டிவிகே மட்டும்தான். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம தளபதி இப்போ ராஜாவாகிட்டாரு. எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் மிஸ்டர் விஜய், எங்கள் சிஎம். we are very very proud of you and ஒரு சூப்பர் மாற்றத்தை நம்மளோட ஸ்டேட்டுக்கு நீங்கள் கொண்டு வரணும். அவங்க கூட எப்பவும் நாங்கள் எல்லாரும் சப்போர்ட்டிவாக இருப்போம், துணையாக இருப்போம். அண்ட் நம்ம தளபதிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். கண்டிப்பாக எதிர்பார்த்தோம் நாங்கள். இதையே தான் ரொம்ப 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 நாளாக வந்து எதிர்பார்த்துட்டே இருக்கோம், இந்த ஒரு ப்ரெஷியஸ் மொமெண்ட்டை. எப்போ இந்த மாதிரி இந்த செலிப்ரேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு அது எல்லாமே உண்மையாகிடுச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆல் தி வெரி பெஸ்ட் விஜய் அண்ணா. ஹேட்டர்ஸ் எல்லாம் விடுங்க, அவங்களாம் இப்போ எங்களோட லைக்கர்ஸாக மாறிட்டாங்க. ஸோ எல்லாரும் வந்து நம்ம கட்சியில் ஜாயின் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். நோ மோர் ஹேட்டர்ஸ். கண்டிப்பாக பார்த்தோம், பட் எல்லாமே மாற்றம் ஒன்றே மாறாதது. ஸோ மக்கள் ஒரு நல்ல சூப்பர் தீர்ப்பை கொடுத்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம விஜய் அண்ணா கிட்டயா, அவர்கிட்ட எதிர்பார்க்கறதுக்கு என்னங்க இருக்கு? அவர் நமக்கு எதிர்பார்க்கறதையும் விட அதிகமாக நமக்கு பண்ணுவார். நம்ம தமிழ்நாடு வேற லெவலுக்கு மாறிடும். கண்டிப்பாக we are going to rock. வெற்றியா? நோ, இது வரலாறு காணாத சாதனை. சாதனை சாதனை வரலாறு காணாத சாதனை. இது வெற்றியே கிடையாது, சாதனை. நானே புடிச்சிருந்தா நீ பேச முடியல, தொண்டையெல்லாம் போச்சு, அவ்வளோதான். சொல்லுங்க. வெற்றினா எப்படி சொல்றது,
கூட்டம்லாம் ஓட்டா மாறுமான்னு கேட்டாங்க. ஓட்டு தான் கூட்டமா வந்துருக்குது எங்க தளபதிக்கு. அவள் தான் வேற எது என்ன சொல்லுங்க. அவள் தான் வெற்றி எல்லாம் எப்படி சொல்றது பாருங்க, கூட்டத்தை பார்த்தாலே தெரியும். சாட்டையா அவர் எங்க போனாரு? அவரு அவெல்லாம் எங்க போனானே தெரியல. எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா பேசினாரு. கிட்னி திருடி நம்ம தலைவர் செலிபிரேஷன் பார்த்தா தெரியும் எப்படி செலிபிரேஷன் இருக்குன்னு. என் உடம்ப பார்த்தா தெரியும் செலிபிரேஷன் எப்படி இருக்குன்னு. அவள்தான் இதுக்கு பேட்டா செலிபிரேஷன். அவள்தான் நாங்க மட்டும்தான். டிவிக்கு தமிழக வெற்றி கழகம். அவள்தான் வெல்கம் டு தமிழ்நாடு சிஎம் தளபதி விஜய் எங்க அண்ணன். அவள்தான் ஒரே ஸ்டைல பண்ணிடலாம், இப்படி பண்ணிடலாம், முடிச்சு விட்டுடலாம். அவர் இப்படி பண்ணிட்டு வரக்கூடாது. படமே ஓடாது. ஸ்டாலின் வீட்டுக்கு இப்படி நான் பாய் நான் போயிட்டு வரேன். எவ்வளவோ நெருக்கடி எல்லாம் தாண்டி இப்போ வந்து ஜெயிச்சிருக்காருண்ணா. அதனால எங்களுக்கு வந்து இது வந்து கொண்டாட்டம் கிடையாது. எங்களுக்கு எப்படி எங்க வீட்டுல ஒருத்தரா நினைச்சு அவருக்கு பிறந்த நாள்லாம் எப்படி இருக்கும் அது மாதிரி பெரிய செலிபிரேஷன் கொண்டாடலாம் நின்றுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் இன்னும் வராம இருக்காரு. என்ன பண்ண இவரெல்லாம் எப்படி தற்கொலையும் புதுசா தானே வந்திருக்காரு. ஓட்டாம வராதுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் பாதி பேர் கேஸ்ட் பார்த்தா ஓட்டு போறீங்க. திருந்தவேண்டி நாங்க இல்ல, திருந்தவேண்டி நீங்க தான். தற்கூரி யாருன்னு புரிஞ்சுக்கோங்க. நீங்க தான் தற்கூரி. எங்க தலைவர் வந்து எல்லா கேஸ்டுமே சமம் தான் அப்படின்னு சொன்னார். சரியா, எல்லா கேஸ்டுமே சமம். யாருமே யாருமே கீழே மேல எல்லாம் கிடையாது. எல்லா பேருமே ஒண்ணுதான், எல்லா பேருமே சமம் தான். அதே மாதிரி ஓட்டு போடுற அன்னைக்கு கிளம்பக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ஸே உள்ள. ஏன் பஸ் உள்ள? பயம் யாரு கொடுத்தது? எங்க தலைவர் கொடுத்தது, எங்க தளபதி கொடுத்த பயம் அது. அதனாலதான் பஸ் விடல. பஸ் விட்டுனா இன்னும் நாங்க நிறைய இடத்த ஜெயிச்சிருப்போம். ஏன் 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 அந்த பயம்? அதே முன்னாடி சொல்லிக்கலாம்ல. சரி ஜெயிக்க தான் போறான்னு சொல்லிக்கலாம்ல. அவ்வளவு பயம் இருக்கும்போது ஏன் அவ்வளவு பேச்சு பேசணும்? அந்த சாட்டை எல்லாம் எங்க போனாருன்னே தெரியல. ஐயோ காணாமே போயிட்டாரு. 150-200 வரை அதாவது ஒரு நிமிஷம் இங்க தமிழ்நாட்டுல வந்து நீதி நேர்மைக்கு வந்து தனி ஒரு மதிப்பு உண்டு. அது நம்ம விஜய் அண்ணா வந்து நம்ம தளபதி நான் மதிச்சதுனாலதான் நமக்கு வந்து பிள்ளையார கொடியில போட்டாங்க. இப்ப நான் வந்து என்ன எதிர்பார்க்க இந்த மக்களுக்காக செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா இது எங்க விஜய் அண்ணா வரையும் போகணும், எங்க தளபதி அண்ணா வரையும் நம்ம இது போகணும். என்னுடைய பெரிய ஆசை. நான் என் சொந்த ஊர் விருதாச்சலம், இங்க வடபழனில தான் இருக்கேன். நிறைய இந்த கட்சிக்காக என்னால் முடிஞ்சது பண்ணிட்டேன். எனக்கு வந்து என்ன செய்யணும்னா அறநிலைத்துறையில வந்து எல்லா இந்துக்கள் கோயிலும் நிறைய கோயில் சின்ன சின்ன கோயில்லாம் வந்து 260 கோயிலுக்கு மேலே இடிச்சிட்டாங்க. பெரிய பெரிய கோயில் ராஜராஜ சோழன் கட்டின கோயிலாம் இடிஞ்சு அது பழுதுபட்டு போய் அப்படி இருக்கு. அதெல்லாம் சரி பண்ணணும். இந்த சேகர் பாபு வந்து நிறைய கொள்ளடிச்சு இந்த மாதிரி பண்ணிட்டாரு. வருமானம் வர்றதெல்லாம் எடுத்து மக்களுக்காக செய்யணும். அதாவது தெய்வத்துக்காக கொண்டு போய் இருக்கிற மக்கள் கொண்டு போய் உண்டையில போடுறாங்க. அதை எடுத்து இல்லாத மக்களுக்கு செய்யணும். அதுதான் என்னோட பெரிய ஒரு ஆசை, கொள்கை எல்லாமே. அது எங்க அண்ணா மூலியமா செய்யறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ணா சொல்லிருக்காரு சிஎம் ஆயிட்டேன்னா என்ன பாக்குறது அவ்வளவு ஈஸி, என்ன நீங்க எப்ப வந்து பார்க்கலனாலும் பார்க்கலான்னு இருக்காரு. அண்ணா ஃப்ரீ ஆகணும்னே நான் போய் பார்ப்பேன் அண்ணாவை. என் நெஞ்சில் குடியிருக்கும் அண்ணா தலைமையில ஏத்துற வரைக்கும் நாங்க வந்து ஓய மாட்டோம். இந்த வெற்றியை வந்து நாங்க ரொம்ப ஒரு வரலாறு காணாத அளவுக்கு நாங்க வந்து பாக்குறோம். எல்லாருக்கும் வந்து தல தீபாவளி நாங்க நம்ம மக்கள் சில பேர்லாம் நீதி நேர்மை பாப்பாங்க, எல்லாருமே பாப்பாங்க. இந்த கருணாநிதி கொஞ்சம் காசு கொடுத்தாங்கல்ல, அந்த காசு கொடுத்ததுனால கொஞ்சம் விசுவாசத்தை கொஞ்சம் அந்த பக்கம் காட்டிட்டாங்க. அடுத்த டைம் காட்ட மாட்டாங்க. ஃபுல்லா நம்ம விஜய் அண்ணாவுக்கு தான். இதுவே ரொம்ப திருப்தி. தமிழ்நாடு நாங்க திரும்ப வாங்கிட்டோம். எங்க தமிழ்நாடு நாங்க திரும்ப விஜய் அண்ணா வாங்கிட்டோம். அதுதான் எங்களுடைய வெற்றி.
அரசியல்வாதிகிட்டையும் எம்ஜிஆருக்கு முதல் கொண்டு அவங்க கூட வேல் வந்து கிடையாது. வேலுனாலே வெற்றி தான், பிள்ளையாருனாலே வந்து வெற்றி தான், விநாயகத்துக்கு விநாயகர் அவரை கொடியில போட்டார், வெற்றி தான். இது தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைச்ச வெற்றி. தளபதி சொல்ற மாதிரி தளபதியும் மக்களும் வேற வேற கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் எப்படி மனசார நம்ம வந்து நம்ம வீட்டு பிள்ளையா நினைச்சு ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த வாய்ப்பை எங்க அண்ணன் வந்து ரொம்ப நல்லா அருமையா செய்வார். 50 வருஷத்துக்கு பின்னாடி நாட்டை எடுத்துட்டு போயிருக்காரு. ஒரு காமராஜர் காலத்துல அண்ணா காலத்துல எப்படி இருந்துச்சோ நாடு, அந்த மாதிரி திரும்ப கொண்டு வந்திருக்காரு. மறுபடியும் இந்த லஞ்சம், ஊழல், பொண்ணுங்களை கை வைக்கிறது, சட்ட ஒழுங்கு சீர்கேடு எதுவுமே இனிமேல் இருக்காதுங்கிறதுக்கு தமிழக வெற்றி கழகம் இது ஒரு சார்பாக கொண்டு வந்திருக்கும். பவர்ல வந்த பின்னாடி தான் மக்களுக்கு நல்லது செய்ய முடியும். அதனால தளபதிங்கிற பிராண்ட்ல பவர்ல இப்ப வந்திருக்காரு. இனிமேல் எல்லாமே நல்லது தான் நடக்கும். இனிமேல் கிளீன் இந்தியாவுக்கு ஒரு உதாரணமா தமிழ்நாடு விளங்கும். அண்ட் ஏஐல வந்து இந்தியாவிலேயே பெங்களூர் மாதிரி பெருமைப்படுற மாதிரி சென்னையை வந்து மாகாணமா பிரிச்சு ஏஐல பயங்கரமா விஜய் சொல்லியிருக்கிற பிளான்ல அழகா செய்ய போறாரு. தமிழ்நாட்டு மக்கள் இனிமேல் முன்னேற்ற பாதையில தான் போவாங்க, யாரும் பின்ன போக மாட்டாங்க. இந்த வெற்றியை எதிர்பார்த்து தான் 109, 110, 118 இப்போ 180, 108 இருக்குது. இன்னும் ஒரு 7-8 எம்எல்ஏ மீறி போனா 10. இந்த 109ங்கிறது எல்லாரும் டே 1ல இருந்தே விஜய கேரக்டர் தெரிஞ்சவங்க எல்லாருமே எதிர்பார்த்து தான். தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் சைலண்டா போய் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா எல்லார் மக்கள் மனசுலயும் அந்த வருத்தம் இருக்கு. அப்படியே ஓங்கி ஒரு அறை கொடுத்த மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கு ஒரு அறை அரைஞ்சிருக்காங்க இந்த கவர்மெண்ட்டை, பழைய கவர்மெண்ட்டை. அதனால தளபதிக்கு கிடைச்ச வெற்றி மக்களுக்கு கிடைச்ச வெற்றி. ஒரு முதலமைச்சரே தோல்வி அடைஞ்சிருக்காரு, எப்படி பாக்குறீங்க? முதலமைச்சர் முதல்லயே தோல்வி அடைஞ்சிட்டாருங்க. முதலமைச்சர் வெளியே ஏற்றினது தான் இந்த அரசியல் களம். முதலமைச்சர் தோல்வி அடைஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. துப்புரவு பணியாளர்களுக்கு பதில் சொல்லல, ஒரு சட்ட ஒழுங்கு சீர்கேடு பதில் சொல்லல. எந்த முக்கியமான நேரத்திலையும் மக்கள் ஏதாவது எதிர்பார்த்து மக்கள் பதில் சொல்லுவாரா? அட்லீஸ்ட் எடப்பாடி பழனிசாமி மாதிரி வந்து ஒரு கோவிட் டைம்ல உட்காந்து பேசுவாரானா பேச மாட்டாரு, எங்கேயுமே பேச மாட்டாரு. அப்புறம் எப்படி ஜெயிப்பார் நீங்க எதிர்பார்க்குறீங்க? மக்கள் நாங்க முதல்ல இதை டிசைட் பண்ணிட்டோம், அதை ஓட்டாக்கு போட்டிருக்கோம். 107, 109ங்கிறதே எம்ஜிஆரை விட பீட் பண்ணிட்டாரு. எம்ஜிஆர் இல்ல, ட்ரிபிள் எம்ஜிஆரா வந்து இனிமேல் எம்ஜிஆர் மாதிரின்னு சொல்ல முடியாது, விஜய் மாதிரி தான் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு பெரும்பான்மையில சாதிச்சு காட்டியிருக்காரு தளபதி விஜய். 118 நல்ல ஆட்சி அமைக்க ஈஸியா அதெல்லாம் வந்து மேட்டர் ஆஃப் 7-8 எம்எல்ஏஸ் தாங்க. இப்போ வந்து சிபிஎம்ல இருந்து 2 பேர், விடுதலை சிறுத்தையில இருந்து, அந்த மாதிரி எல்லாம் ஈஸியா இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டை டிவிகே கவர்மெண்ட்டா ஃபார்ம் பண்ணி மக்களுக்கு நல்லது செய்ய போறோங்கிறது ஈஸியா அமைஞ்சிருச்சு. பிரதமர் நரேந்திர மோடியே தளபதி விஜய்க்கு வாழ்த்து சொல்லிட்டாரு, எடுத்து பாருங்க யூடியூப்ல. அது எப்படி சந்தோஷப்படுறேன்னா, ஒரு சாதாரண மனுஷன் இப்ப நான் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னா நீ யாரு என்னன்னு சொல்லிட்டு என்னை புறம்பே தள்ளிடுவாங்க. ஒரு விஜய்ங்கிற ஒரு பெரிய பிராண்டா வந்துதான் ஒரு பவர்ல வந்த பின்னாடி தான் மக்களுக்கு சாதாரணமா நல்லது நினைக்கவே முடியும். ஏன்னா நம்ம நல்லது நினைப்போம், ஐயோ இப்படி நடந்துருச்சு, இந்த பொண்ணுக்கு இப்படி நடந்துருச்சு, இந்த ஆளை கொலை பண்ணிட்டாங்களே, அஜித்குமாருக்கு இப்படி ஆயிடுச்சு நம்ம நினைப்போம். ஆனா நம்மளால என்ன செய்ய முடியும்? பவர்ல ஒரு பிராண்ட்ல இருந்து ஒரு பவர்ல மக்களுக்கு 250 கோடி ரூபாயை விட்டுட்டு வந்து தான் மக்களுக்கு நல்லது செய்யணும் வரும்போது மக்கள் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய ஓட்டை போட்டிருக்காங்க. அதனால வந்து இந்த வெற்றியை வந்து மக்களோட வெற்றியை நான் பாக்குறேன். மக்கள் எப்படி பாக்குறீங்க? சைலண்டா முடிச்சு விட்டாங்க. சைலண்டா முடிச்சு விட்டாங்கன்னா அவ்வளவு ஆதங்கம், அவ்வளவு வருத்தம், அவ்வளவு வலி, பெயின். விஜய் சொன்ன மாதிரி அவருக்கு மட்டும் வலி கிடையாது, எல்லாருக்கும் அவ்வளவு பெயின் இருக்கு. மக்களா இருக்கிறாங்க எல்லாருமே வந்து ரொம்ப வலியோட அதை வெளியே சொல்ல முடியாம இருந்தாங்க. இந்த அரசியல் இந்த காலத்து 2026ல மக்கள் வெளியே காட்டிட்டாங்க, அவ்வளவுதான். மக்கள் ரொம்ப நொந்து போயிருக்காங்க. டிஎம்கே ஏடிஎம்கே இருக்கும்போது எல்லாம் வெளியில கடன் ஆகிட்டு ஒரு கல்யாணம் பண்ண கூட கடன் வாங்கி பண்ணுறாங்க. 10 ரூபா வட்டிக்கு, 20 ரூபா வட்டிக்கு. ரொம்ப எல்லாம் ஒரு கல்யாணம் பண்ணுனாக்கா சம்பாதிச்சு அவங்க கல்யாணம் பண்ணோம், வட்டிக்கு வாங்காத கல்யாணம் பண்ணோம். வெளியே 10 ரூபா வட்டிக்கு, 20 ரூபா வட்டிக்கு வாங்காத கல்யாணம் பண்ணோம். அது உண்மை, அதே உண்மைன்னா ஆச்சு. வெளிக்கு வட்டிக்கு வாங்குது, 10 ரூபா வட்டிக்கு, 20 ரூபா வட்டிக்கு. வெற்றி மக்கள் ரொம்ப நொந்து போயிருந்தாங்க. டிஎம்கேல ஏடிஎம்கேல இருந்து ரொம்ப நொந்து போய் ரொம்ப வேதனை. இந்த ஜனநாயகன் படம் வருமானு எதிர்பார்த்து இருந்தாங்க, அதை தடுத்து நிறுத்தினாங்க. சரி, எலெக்ஷன் வந்துச்சு, நம்ம தேர்ந்தெடுக்கணும் ஜனநாயகனை, நம்ம காமிக்கணும், ஓட்டு போட்டு காட்டணும். இங்க படம் உடையாடி பரவாயில்ல, விஜய் அண்ணனை கெலிக்க வச்சு எலெக்ஷன்ல நம்ம ஜனநாயகனா காட்டணும்னு வெற்றி கொடுத்தாங்க ஓட்டு. இந்த ஃபீலிங் கொஞ்சம் கேமரா மேல தூக்கி கீழே டவுன் கண்டினா தெரிஞ்சு எவ்வளவு ஃபீலிங்கா ஹாப்பியா இருக்கு. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மாதிரி இருக்குது. நைட் 6 மணிக்கு மேல எப்பவுமே காலையில 6 மணிக்கு ஆடின கூட்டம் இப்போ சாயங்காலம் 6 மணிக்கு அந்த வெற்றியோட சந்தோஷத்தை கொண்டாடிட்டு ஆடிட்டு. அதான காலையில 6 மணிக்கு எப்பயுமே ஆடுற கூட்டம் இப்போ வந்து சாயங்காலம் 6 மணிக்கு ஆடிட்டு இருக்கோம். காரணம் அவரோட ஒருத்தரோட வெற்றிக்காக மட்டுமே இங்க வந்து நின்று ஆடிட்டு இருக்கோம். டயர்டாகிற மாதிரியே இருக்காங்க பாருங்க. என்னைக்குன்னா நாங்க டயர்டா இருக்கோம், மற்றவங்க டயர்டாகி தானே நாங்கள் பார்த்துருக்கோம். அதானே ஜெயிக்கவே மாட்டாரு இவரெல்லாம், ஒரு தேவையில்லாம உள்ள வந்துட்டாரு, இவர் சரியான இது எதிர்பார்த்துட்டு போவாருன்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களுக்குலாம் பதிலடி வாங்குற மாதிரி 100 சீட்டு வாங்கியிருக்காரு.
100 சீட்டு அது தனியாக வாங்கியிருக்காரு, மற்றவங்க கூட்டணியாக வாங்கினது இவர் தனியாகவே வாங்கியிருக்காரு. அது எவ்வளோ பெரிய விஷயம். அது ஒரு சீட்டு இல்லை 10% கூட வாங்க மாட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இருக்குது அவர் 40% மேலே 40% மேலே இருக்காரு. அவர் தான் சந்தோஷமா இருக்கணும். காலையில் வரைக்கும் என்ன நடக்குது ஏது நடக்குது, நைட்டில் 3 மணிக்கு தான் தூங்கணும். என்ன நடக்குது ஏது நடக்குன்னு பயந்துட்டே தான் இருந்தோம். காலையில் எழுந்தோன்னு நான் அழுதுருக்கேன். அது என்னடா எப்படி போய்கிட்டு இருக்கேனால அந்த 10 மணிக்கு மேலே நாங்கள் பார்த்ததுக்கப்புறம்லாம் எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. கஷ்டப்பட்டது எதுவுமே வீண் போகலன்னு நினச்சோம். யார் முதல்ல இந்த ஓப்பரேஷன்லாம் விஜயந்தையா விட்டாங்க. விஜய் என்னன்னா விடலை, நிற்க வச்சிட்டாங்க. 40 கட்சி ஒரே ஒரு ஆளு முடியுமா? 40 கட்சி ஒரே ஒரு ஆளு ஒண்ணுமே முடியாது. வரலாறு சத்தியமா சொல்றேன், பயங்கரமா திரும்பி இருக்குது. வரலாறுனா வரலாறு, இதான் வரலாறு. அண்ணன் தான் சிஎம், அண்ணன் தான். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நைட்டுலாம் தூக்கமே வரல, ரிசல்ட் எப்படி இருக்கும்னு நினைச்சேன். ஆனா காலையில கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது கொஞ்சம் பயமா இருந்துச்சு. போன் ஆஃப் பண்ணி ஆன் பண்றேன், அண்ணன் லீவில் எங்க போயிட்டாரு. எங்க விட அண்ணன் அதுல இருந்து 9 மணிக்கு ஆரம்பிச்சது இன்னும் வரைக்கும் அண்ணன் ரீடிங் தான் இருக்கிறாரு. அண்ணன் தான் சிஎம், அண்ணன் தான் தமிழ்நாட்டுக்காக நல்லா செய்ய போறாரு. எல்லாம் எதிர்பார்க்கிறோம். தமிழ்நாடு இதுக்கப்புறம் அண்ணன் தான். இந்த தருணத்தை வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக பார்க்குறோம் மக்களோட மக்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக எதிர்பார்த்த ஒன்று இன்னைக்கு நடந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மக்கள் இங்கே எல்லாரோடையும் இருந்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து பல வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து நல்ல அரசியல் வரணும்னு எதிர்பார்த்தோம். அது வந்து இன்றைக்கி அந்த தருணத்தை வந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா அவர் சிஎம் சீட்டில் உட்கார வச்சு அழகு பார்க்க தான் மக்களோட ஆசை. ஸோ இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் நம்ம பல வருஷத்துக்கு கழிச்சு பார்த்துருப்போம். அதோட ரெக்கார்டெல்லாம் பீட் பண்ணிட்டாரு இந்த எலெக்ஷனில். பல வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய எலெக்ஷன் வந்து எம்ஜிஆர் இருந்த காலகட்டத்தில் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு தளபதி விஜய் அதை சாதனை பண்ணியிருக்காரு. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு நல்லது பண்ண போகிறாரு மருத்துவத்துறையில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸு இதெல்லாம் மூட போகிறாரு. ஸோ நிறைய விஷயம் பண்ணுறது காத்துட்ருக்காரு. மக்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார், படிப்புக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார், நிறையா பண்ண காத்திருக்காரு நம்ம தளபதி. இந்த வெற்றியை கண்டிப்பாக எதிர்பார்த்தது தான் எல்லாருமே. தற்கொலை கூட்டம்னு சொன்னாங்க. நாங்கள் தற்கொலை கூட்டம்லாம் கிடையாது, வரலாறு உருவாக்க வந்த கூட்டம். விஜய்க்காக நிற்போம். அவர் தான் இனிமேட்டு டிவிக்கே தான் ஆட்சி அமைக்க போகுது. டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ இதுமாரி கிடையாது. இதுவரையும் அவங்க இருந்தப்போ ஒன்றுமே பண்ணல. இதுவரையும் என்ன பண்ணாங்க? யாருக்கும் ஒன்றுமே பண்ணல. கேட்டு பாருங்கள், மக்களை கேட்டு பாருங்கள், தெரியும். அண்ணன் வந்து எல்லாமே பண்ணுவார், சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அம்மா பண்ண நல்ல விஷயங்களெல்லாம் வந்து டிஎம்கே வந்தப்போ ஆட்சிக்கு வந்தப்போ நிறைய இதை தடுத்தாங்க. இப்போ அம்மா ஓட்டல் எங்கே இருக்குது? எங்கெங்கே இருக்குது? கொஞ்சம் இடத்துல தான் நடக்குது, அவ்வளோதான். இப்போ அண்ணன் வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்களை மாற்ற போகிறாரு. கண்டிப்பாக மாற்றுவார். நீங்கள் எதிர்பார்க்குற எல்லாத்தையுமே பண்ணுவார். மக்கள் எதிர்பார்க்க எல்லா விஷயத்தையும் கண்டிப்பாக பண்ணுவார். அதையும் தாண்டி நிறைய விஷயம் அண்ணன் பண்ணுறது காத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக நல்லதே நடக்கும், நம்புவோம். வெற்றி நிச்சயம். குளத்தூர் தொகுதியில் வந்து ஸ்டாலினை தோக்கடிச்சிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு தாங்க ரொம்ப அசிங்கம் சொல்ல போனால். இவ்வளோ வருஷமாக வந்து முதலமைச்சராக பார்த்துருக்காரு, பதவியில் வந்திருக்காரு, தோல்வியை சந்திச்சிருக்காரு. எங்கள் தளபதி தோக்கடிச்சிருக்காரு. ஸோ அதை வந்து அந்த வெற்றியை நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இங்கே என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் தளபதி வந்து ஸ்டாலின் வந்து அவர்கள் ரொம்ப குறைவாக இட போட்டார். அவருக்கு மக்கள் ஆதரவு உண்டு. எல்லோரும் ஒவ்வொரு வீட்லேயும் வந்து அண்ணனாவோ தம்பியாவோ அப்பாவோ, ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு, ஒவ்வொரு குடும்பத்திலையும் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ அதுதான் வந்து இந்த வெற்றிக்கான காரணம், முக்கிய காரணம். எல்லா பெண்களும் ராத்திரி நேரம் கூட தனியாக தைரியமாக போகலாம். ஏன்னா இது அண்ணனோட ஆட்சி. அண்ணன் பார்த்துப்பாரு இதுக்கப்புறம் எல்லாமே. அவ்வளோ இதுக்கப்புறம் டிவிக்கு எவ்வளோ ஆட்சி தொடரட்டும், சூரியனோட ஆட்சி முடியட்டும்.